கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். காலை 10:12 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி சஷ்டி திதி. காலை 7:25 வரை, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி துலாம் ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று கரிநாள். நல்ல நேரமும் சுப ஓரைகளும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 முதல் 11 மணி வரை, காலை 11 முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாகி இருப்பது பலவிதமான நற்பலன்களை கிடைக்கும் விதமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். இடம் சம்பந்தமான தொழில்களில் வாய்ப்புகளும் லாபங்களும் உண்டாகும். 3ஆம் பார்வையாக சனி சந்திரனை பார்ப்பதால் வியாபார சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. சகோதரர் வழியில் இடப்பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையில் வாய்ப்புகள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்றே குறைவாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவும் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரம். பழைய நினைவுகளை நினைத்து கவலைப்படுவீர்கள். வியாபார அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். மனைவிக்காக அல்லது குடும்பத்திற்காக விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். நாட்பட்ட கடன் தொல்லை தீரும். பரணி நட்சத்திரம். மகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து சேரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரம். கல்வி சம்பந்தமாக செலவுகள் உண்டாகும். உயர்கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கவலைகள் தீரும். அலுவலகத்தில் சற்று நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திரன் உச்சமாகி உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் உள்ளார். மனதிற்கு பலன் கிடைக்கும் விதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல வாய்ப்பும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை சுபமாகும். திருமண பேச்சு மனதிற்கு நிம்மதி உண்டாக்கும். எதிர்பார்த்த உதவி கிட்டும். தாய் வழி உறவு முறைகளால் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பரம்பரை தொழிலில் போட்டி பொறாமைகள் வந்து போகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரம். கணவன் வழி விலையுயர்ந்த பொருள்கள் கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சொத்து தர்க்கம் ஏற்பட்டு விலகும். ரோகிணி நட்சத்திரம். அலுவலக பணியால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் இனிய பயணம், ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தனவரவு கூடும் நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரியவரும் 12ஆம் இடத்திற்குரியவரும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகளும் திடீர் சுப செலவுகளும் வீண் செலவுகளும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு அலைச்சல்களும் அதிகமாகும். அலுவலக பணிச்சுமை சற்றே கூடும்.
பதவி சார்ந்த விஷயத்திற்காக பணச்செலவுகளும் உண்டாகும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாகி இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளும் கடன் தீர மறுகடன் வாங்கவும் செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக பணச்செலவுகள் கூடும். தொழிலுக்காக பணச்செலவுகள் உண்டாகும். மிருகசீரச நட்சத்திரம். தந்தை வழி ஆதாயம் வந்து சேரும். கடன் உதவி கிட்டும். வியாபாரத்திற்காக அலைச்சல்களும் அதிகமாகும். திருவாதிரை நட்சத்திரம். சுப தேவைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவிக்காக செலவுகள் செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு பண உதவி நண்பர்கள் வழி கிட்டும். செலவுகளும் குடும்பச் செலவுகளும் அதிகமாகும். மனைவி வழி ஒரு சிலருக்கு ஆதாயம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிக்காக பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனை வீடு சொத்து சம்பந்தமாக நற்செய்திகள் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் லாபாதிபதி ராசியிலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் தொழில் மேன்மை, தொழில் லாபம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கைவரும். கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பூமியால் லாபம் கிட்டும். உணவு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டமும் பக்தியும் அதிகமாகும். ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு உண்டாகும். மகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம். மரியாதை கிடைக்கும். அரசு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வரவுகள் கூடும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவியும் நற்செய்தியும் தொழில் வாய்ப்புகளும் தொழிலில் லாபமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரம். சகோதர வழி சொத்து தர்க்கம் ஏற்பட்டு சுபபலனை தரும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம். தாய் வழி உறவால் ஆதரவும் தன உதவியும் கிட்டும். வருமானம் கூடும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக நற்செய்தி கிடைக்கும். மனைவியின் சொத்தை கைவரும். பிள்ளைகள் வழி நற்செய்தி கிடைக்கும். மனதிற்கு நிம்மதி உண்டாகும். ராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டாகும். தேவையில்லாத செலவுகளை செய்வீர்கள். ஒரு விதமான பயம், பதட்டம் வந்து போகும். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக குடும்பத்தில் வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி மனை வாங்க செலவுகள் செய்யும்போது நம்பகமான நபரிடம் தொடர்பு கொள்ளவும். பெண்களுக்கு பெண்களே எதிரியாக கூடிய சூழ்நிலை உருவாவதால் கவனமாக இருக்க வேண்டும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வரும். படிப்பு செலவுகள் பிள்ளைகளுக்காக அதிகமாகும். கணவன் மனைவியிடையே பணம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். மகம் நட்சத்திரம். செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாள். நற்செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். பூரம் நட்சத்திரம். பெண்கள் வழி பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தனவரவு, வியாபார லாபம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல்களும் செலவுகளும் வந்து போகும். உத்திரம் நட்சத்திரம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது யோசனை செய்வது நல்லது. பெண்களால் சற்று குழப்பமான சூழ்நிலை உருவாகும். சமாளிக்க பாடுபடுவீர்கள். கவனமாக இருக்கவும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தனலாபம் அதிகமாகும். திடீர் ஆதாயம் உண்டு. அரசு வழி நற்செய்தியுடன் ஆதாயமும் கிடைக்கும். பூமி சார்ந்த தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், வாகனம், இடம் வாங்குவது, விற்பது சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து போகும். சகோதர வழியில் தனவரவு உதவி கிடைக்கும். கடன் தொல்லை தீர உதவி கிட்டும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பங்குச் சந்தையில் லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் கைவரும். காத்திருந்த சுபசெய்தி மனதிற்கு நிம்மதி தரும். உத்திரம் நட்சத்திரம். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலைவாய்ப்பு அமையும். வெளியூர் பயணத்தால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். தடைபட்ட காரியம் இனிதே வெற்றியுடன் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரம். தைரியமாக செயல்பட்டு காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அதனால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். குடும்பம் வழி இனிப்பான செய்தி வந்து சேரும்.
சித்திரை நட்சத்திரம். குடும்ப கலகம் தீரும், வருமானமும் கூடும், வியாபார லாபம் அதிகரிக்கும், எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனதிற்கு சற்று வருத்தம் தரக்கூடிய செய்தி கிடைக்கும். எதிரி தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். மனப்பதட்டம், மனக்கலக்கம் கூடும் நாள். இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் 2 நாட்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப பகை சற்று கூடும். யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தொழிலில் சற்று பிரச்சனை, கலகம், வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு அலைச்சலுடன் பணச்செலவுகளும் கூடும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளால் மனசங்கடங்களும் உண்டாகும். தேவையில்லாத கவலைகள் மனச்சோர்வை தரும். உத்திரம் நட்சத்திரம். நண்பர்களுடன் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரம். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டி வருவதால் மனதில் சோர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கோபத்தையும் குறைத்து கொள்ளவும். விசாகம் நட்சத்திரம். நண்பர்கள் வேண்டுமென்றே கலகம் செய்வார்கள். அமைதியாக செல்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது செய்யும். பயணங்களால் செலவுகளும் அதிகமாகும். இன்றே கவனமாக இருக்க வேண்டிய நாள். தனவரவு நிறைந்த நாள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்காக வெளிநாடு செல்வீர்கள். உயர்கல்வி, உயர் பதவிக்காக வெளியூர், வெளிநாடு பயணம் வெற்றியாகும். தந்தை வழி உறவால் எதிர்பார்த்த சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். தாய்மாமன் உறவு மூலம் சுப பேச்சுவார்த்தை உண்டாகும். தடைபட்ட திருமணம் நடக்கும். காதல் கைகூடும். உலோகம் சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழிலில் லாபங்களும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சியாகவும் வெற்றியாகும். விசாகம் நட்சத்திரம். நண்பர்களின் உதவி கிடைக்கும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம். புதிய நண்பர்களின் தொடர்பால் புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கேட்டை நட்சத்திரம். மனைவி வழி ஆதாயம் வந்து சேரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியும் தனவரவும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். அலுவலகம் மூலம் பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை மனதிற்கு நிம்மதி தரும் விதமாக இருக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அலுவலக பணிச்சுமை சற்று மன வருத்தம் உண்டாக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. 4ஆம் இடத்தில் உள்ள சனி 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 6க்கு உடையவர் பரிவர்த்தனை செய்வதாலும் முன்னேற்றம் உண்டாகும். பூமி லாபம், தொழில் லாபம் உண்டு. கடல் கடந்து நற்செய்தி வந்து சேரும். தொழில் வாய்ப்பும் தனவரவும் உண்டாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தாயாரால் மனநிம்மதி உண்டாகும். தாயாரின் உடல்நிலைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் மூலமாக தனலாபம் இரட்டிப்பாகும். புத்திர பாக்கியம் கிட்டும். வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மூலம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தனவரவும் அதிகமாகும். போராடும் வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய நண்பர்களின் உதவி கிடைக்கும். தீர்வு உண்டாகும். மனதிற்கே நிம்மதி பிறக்கும் நாள் உண்டாகும். சந்திரன் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் பலிக்கும் விதமாக இருக்கும். காத்திருந்த சுபசெய்தியுடன் தனவரவும் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். தொழிலுக்காக பயணம் செய்வீர்கள். அதுவும் லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகள், இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, விற்பது போன்ற தொழிலில் லாபமும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். கட்டடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரம். கடல் கடந்து நற்செய்தியுடன் தொழில் வாய்ப்பும் வந்து சேரும். வியாபார லாபம் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு உண்டாகும். கால்நடைகளால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம்.
வாகன லாபம் வந்து சேரும். திடீர் தன உதவி கிடைக்கும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கும்பராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமாக அலைச்சல்களும் பயணங்களும் உண்டாகும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கடன் சம்பந்தமாக பிரச்சனைகள் மனதிற்கு வருத்தம் தரும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். மேலதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். சொத்து தர்க்கம் குடும்பத்தில் வந்து போகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். பூமி சம்பந்தமான பேச்சுக்களால் குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாருக்காக மருத்துவ தேவை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம். தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிரி தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சதயம் நட்சத்திரம். சக பணியாளர்களிடம் கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பிரச்சனைகள் தானாகவே வந்து போகும். பண விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அரசு வழி ஆதாயம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் தனவரவு உண்டாகும். தொழிலில் போட்டி பொறாமை வராமல் பார்த்து கொள்ளவும். சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது செய்யும். கணவன் மனைவியிடையே பணப்பிரச்சனை உண்டாகும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாக வந்து போகும். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி தரும் நாளாகவும் இருக்கும். தனவரவு நிறைந்த நாளாக இருக்கும். வியாபார லாபம் உண்டாகும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து நற்செய்தி உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயத்திற்காக கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் நற்செய்தி கிடைக்கும். குடும்பத்திற்காக இன்று அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தனவரவும் அதிகமாகும். மகிழ்ச்சியும் நிறையும். ஆன்மீக தேடுதல்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசு தொழிலில் பணி உயர்வு, பதவி உயர்வு கிட்டும். தாயாரின் உறவுகள் மூலம் ஆதாயம் வந்து சேரும். இடமாற்றம் சம்பந்தமாக நற்செய்தி உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் அமையும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணம், ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். புரட்டாதி நட்சத்திரம். தனவரவு கூடும். நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம். பிள்ளைகள் வழி மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். தனவரவும் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தனவரவும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம். பயணங்களால் வெற்றியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் வாகன யோகம் வந்து போகும். ஒரு சிலருக்கு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கைவரும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி நண்பர்களே.